ஏங்க, அரசாங்கன்றது எல்லாருக்கான கல்விய உறுதிப்படுத்துறது தானங்க அதோட வேலை. ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தத, இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலியமா மாத்தி இப்ப 5ஆவதும், 8ஆவதும் 30% கீழ மார்க் வாங்குனா ஃபெயிலு அப்படின்னு சொல்றாங்க. இது பிள்ளைகளுடைய மனசுல நஞ்ச வளர்த்த மாரி ஒரு விஷயம் ஆயிடுது. ஏன்னா, அவங்களுக்கு மன அழுத்தம் ஆயிடும். அவங்க கூட படிச்ச பசங்க பாஸ் ஆயிடுவாங்க. இவங்க ஃபெயில் ஆயிட்டாக்கா, இவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்த உண்டாக்கும். அதே மாரி இதனால மாணவர்கள் இடைநிற்றலுடைய சதவிகிதமும் அதிகமாயிடுங்க. இதை எதிர்த்து நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பெற்றோர்கள் இதை எதிர்த்து போராடணும்னு சொல்றாரு. இதை எதிர்த்து பெற்றோர்கள் தான் போராடணுமா? அரசு போராடாதாங்க? அப்படி கிடையாது. அவரு என்ன சொல்றாருன்னா, பெற்றோர்களும் போராடணும்னு சொல்றாரு. அரசும் போராடிட்டு இருக்கு, எல்லா கட்சிக்காரங்களும் போராடுறாங்க. மத்திய அரசு எப்பயுமே எந்த திட்டம் கொண்டு வந்தாலும், அது தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பாதிப்பான திட்டமா தான் இருக்கு. இந்த கல்வி இந்த மாரியான விஷயங்கள்ல, இப்ப மத்திய அரசு அதிகமாக தலையிட்டு, மக்களுடைய கிடைக்கக்கூடிய கல்வியில பெரிய பாதிப்ப உருவாக்குது. ஏன்னா, இன்னைக்கு 8வது, 5வது இது மாரி சிபிஎஸ்இ பள்ளியில கொண்டு வரதுனால, இன்னைக்கு டியூஷன் சென்டர் அதிகமாயிருச்சு. அந்தந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு 3000 கூட 4000 கூட இன்னைக்கு கல்வி பெரிய வியாபாரமா இன்னைக்கு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. இது அன்றைக்கு காலகட்டத்துல ராஜாஜி பீரியட்ல குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து மத்திய அரசு எதிர்த்து இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் குரல் கொடுத்தாங்க. அன்னைக்கு அதுக்கடுத்து காமராஜர் ஆட்சி வந்தது. கல்வியில சிறப்பாக தமிழகம் இன்னைக்கு போறதுக்கான அன்னைக்கு ஊண்டுகோலா காமராஜர் ஆட்சி இருந்தது. காமராஜர் பல திட்டங்களை கொண்டு வந்தாரு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல மதிய உணவு திட்டம்ல இருந்து எல்லாமே கல்வித்துறையில சிறப்பு பண்ணாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விஸ்வகர்மான்ற திட்டத்தை கொண்டு மீண்டும் அந்த குலக்கல்வி திட்டத்தை மக்கள் மத்தியில் திணிக்கிற அளவுக்கு குழந்தைங்களுடைய கல்வியில இன்னைக்கு பெரிய நஞ்ச கலக்கக்கூடிய வேலையை உருவாக்கிட்டு இருக்கு மத்திய அரசு. இதை மத்திய அரசு கழுவிட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அந்த கல்வியில இந்த மாதிரியான மத்திய அரசு தலையீடு இந்த சிபிஎஸ்இ பள்ளியில இந்த பொதுத் தேர்வுன்றது குழந்தைங்களுடைய கல்வியை பாதிக்கும். இந்த பாதிப்பை மத்திய அரசு இந்த விஷயத்துல இருந்து கைவிட்டு எப்பயுமே 8வது வரைக்கும் தேர்ச்சி பெற்றாதான் அனைத்து கல்வியும் எல்லாருக்கும் கிடைக்கும். இது எல்லாருக்குமான கல்வியாக நம்ம உருவாக்க வேண்டும் என்றால் பேரண்ட்ஸும் சேர்ந்து போராடணும்ன்றதுதான் அமைச்சர் சொன்னாரு. அரசும் போராடுது, பல கட்சிகளும் போராடுறாங்க. அதனால பேரண்ட்ஸும் இதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்றத அழுத்த திருத்தமாக அமைச்சர் சொல்றாரு. இது மத்திய அரசுக்கு இந்த கல்வி நிறுவனங்கள்ல தலையிடாம இது மாதிரியான கல்வி விஷயத்துல இன்னும் ஒரு பாதுகாப்பா எல்லாருக்குமான கல்வியை உறுதிப்படுத்தணும். இன்னைக்குதான் பல சமூகங்கள்ல கல்வியை அதிகமா படிக்கிறாங்க.